அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் கடக ராசி குரு பெயர்ச்சி பலன் இந்த காணொளியில் காண்போம். கடக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி மேச ராசியில் இருந்தது. மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருது. இது நல்லதா? என்ன பண்ணும் குரு பயிற்சி? கடந்த ஒரு வருடமாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளானார்கள். சிரமம் தொடர்ந்து வந்தது. வேலை இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் வேலைகளை தேடி சரியான வேலைகள் கிடைக்காம தடுமாறி இருந்தாங்க. பத்தியிலே குரு பதவிக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டது. இருக்கிற வேலை கூட சில பேர்த்துக்கு வேலையின்மையை கொடுத்து மறுபடியும் தொடர் முயற்சியில் வேலையை தேடி சரியான வேலை கிடைக்காம 10ஆம் இடத்த குரு பலவிதமான தடைகளை ஏற்படுத்துறது உண்மைதான். ஏதோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் மன உறுதியாலையும் தெய்வீக அருளாலையும் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து நிதி ஆதார பற்றாக்குறை, பண வருமானம் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பண பரிமாற்றத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. அதையும் சமாளித்து இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இது கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும். ஏன்னா குரு பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டுக்கு அது வரும்போது கடகராசிக்கு மேன்மையான பலனை நிச்சயம் கொடுப்பார். 11இல் குரு, லாபஸ்தானத்தில் குரு, ஒரு அற்புதமான முன்னேற்றம் வரும். கடன் நல்லா தீந்து பண வருமானம் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது ஊதிய உயர்வோட நல்ல சம்பளமாக வேலை கிடைக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பாரு. அந்த குருவுடைய பார்வைன்னு பார்த்தா 5, 7, 9ஆம் பார்வையா. அப்போ ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கடகராசிக்கு 3ஆம் இடத்துல விழுது. கன்னி ராசியில் புதனோட வீடு. பிறகு குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கடகராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குது, விருச்சிக ராசியை பார்க்குது, செவ்வாயோட வீடு. பிறகு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது கடகராசிக்கு அது 7ஆம் வீட்டை பார்க்குது, மகர ராசியில் சனி வீடு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆகவே குரு நல்ல இடத்துல தான் இருக்குது. லாபஸ்தானத்தில் வருது. நிறைய லாபத்தை கொடுப்பாரு, வெற்றியை கொடுப்பாரு, மனசை மகிழ்ச்சியாக வச்சுருப்பாரு. அதே நேரத்தில் குருவுடைய பார்வையும் 3ஆம் வீட்டில் முதல் பார்வையாக விழும்போது கன்னி ராசியில் புதனுடைய வீடு. கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் வாழ்க்கையில் இந்த படிப்பு படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இந்த கல்வித்துறையில் நிறைய சாதனைகளை செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம், மாணவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லட்சிய பாதையில் குரு பகவான் நல்லதொரு அறிவாற்றலையும் புத்தி கூர்மையையும் கொடுத்து வெற்றியடை வைப்பார். எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் ஈடேறும். அதே நேரத்தில் வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை துவங்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறை இருக்குது, அதெல்லாம் பண வருமானம் வந்ததுன்னா நல்ல முதலீடை போட்டு வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான இடத்த பிடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்களும் வியாபாரத்துறையில் வெற்றி கொடி நிலைநாட்டுவார்கள். அதே மாதிரி அலுவலக பணியாக இருந்தாலும் பதவி உயர்வுக்கான விஷயங்கள் குரு பகவானால் நடக்கும். பிறகு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. வாரிசுகளால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பிள்ளைகள் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு போதுமான நிதி ஆதாரம், பண வருமானம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். வாரிசுதாரர்களுடைய வளர்ச்சி ஒரு அபரீதமான முன்னேற்றத்தை
கடகராசிக்காரர்கள் பார்ப்பார்கள், காண்பார்கள். மனசு தெளிவாக இருக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு இருக்கிறவங்களுக்கு பூமி யோகம் இருக்கும் இந்த வருடம். மக்கள் செல்வாக்கு கைகூடும், பாராட்டு கிடைக்கும். அதே நேரத்தில் 9ஆம் பார்வையை பார்க்கும்போது மகர ராசியை 7ஆம் இடத்தை பார்க்குது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் எல்லாம் உடன் இருந்து கை கொடுத்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்கும். கடின உழைப்பால் நிறைய ஒரு முன்னேற்றம், உயர்வான பலன், அதில் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே குரு பார்வை அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு இருக்கக்கூடிய ஸ்தான பலம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை இந்த வருடம் கடகராசிக்காரர்கள் காண்பார்கள். அஷ்டம சனி காலமாக இருக்குது 2.5 வருடம். அது 1 வருடத்தை கடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த அஷ்டம சனியிலையும் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பார், மாறுதலை, முன்னேற்றத்தை கொடுப்பார். அது தற்காலிகமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தாக, உற்சாகமாக, ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்வழி பாதை அமையும். கடகராசிக்காரர்களுக்கு கரை சேருவார்கள், வெற்றியின் இலக்கை அடைவார்கள். அதனால் குரு பகவானை வியாழந்தோறும் வழிபாடு செஞ்சு, தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்து, சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்வது போன்ற குரு வழிபாட்டை எடுத்துக்கொள்வது மேன்மேலும் ஒரு முன்னேற்றத்தையும் இறையருள் கிடைக்கும். அதுவும் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால ஒரு உல்லாசம், சுற்றுலாவுக்கு போகிறது, மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகிறது, அதுக்கு தேவையான நிதி ஆதாரம், பண வருமானம் கிடைக்கிறது. வாகனம் வாங்குறது, புதிய வாகனம் வாங்கிறதுல அதிர்ஷ்டம் இருக்குது, வாகன யோகம் இருக்குது. வீடு, அழகான வீடு வாங்கிறது, வீடு கட்டுவது, வீட்டை புதுப்பிப்பது, வீட்டை அலங்காரம் செய்வது, இது போன்ற விஷயங்களில் நாட்டம் இருக்கும். அதற்குரிய சூழ்நிலையும் அமையும். நகை வாங்குவது, புதிய ஆடைகளை வாங்குவது, பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதற்கும் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். உள்ளம், மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் நிறைய நடக்கும். ஆகவே வரக்கூடிய குரு பகவானை நன்றாக பயன்படுத்தி காற்றுள்ள போது தூற்றிக்கொள் என்கின்ற அடிப்படையில் இனி இந்த வரம் இருக்கக்கூடிய அந்த 1 வருட காலத்திற்கு குரு பயிற்சியினுடைய 1 வருட காலம் மே 1ஆம் தேதி முதல் நீங்கள் கொஞ்சம் உஷார் நிலையில் இருந்து என்னென்ன எதிர்காலத்தில் திட்டமிட்டீர்களோ, எது தேக்க நிலையில் இருக்கிறதோ அதையெல்லாம் விரைவுபடுத்தி முயற்சி செய்யுங்கள். குரு பகவான் உங்களுக்கு வழி அமைத்து தருவார். அதில் வெற்றி என்னும் பாதையிலும் பொருளாதார பண வருமானத்தினுடைய முன்னேற்றத்திலும் உங்கள் தேவைகள் மிக அழகாக, அருமையாக பூர்த்தி செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயம் அடைவீர்கள். ஆகவே 2024 வரக்கூடிய குரு பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கிறது. கவலை இல்லாமல் வெற்றிகரமாக பயணித்து எல்லா விதமான பிரச்சனைகளையெல்லாம் சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று வாழ்வாங்கு வாழ குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு குரு அருள் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவி நிறைய ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.